230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்ல பாருங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா than in the whole of Europe. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்க கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல இருக்கணும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள். ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க. 20 நிமிஷம் நம்ம பாட போறோம். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா? கேள்வி நம்பர் 1. இல்ல இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமா பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம். கந்தங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்ட் ஆகுதுங்க ஐயா, பாதங்கள்ல, கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்ல அது போய் நிக்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல சென்னி மலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும். கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம். இதை இன்னொரு விதத்துல பாருங்க. சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும், சஷ்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகைப்பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு. அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது. அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம்? ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நாம் பேசலாங்க ஐயா, ஒரு விஷயம். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம். சஷ்டி ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள். 18 மகா புராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. முருகன் தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகா புராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகன் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா. இன்னைக்கு நாம சொல்றோம் திருப்புகழே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. இரண்டே உதாரணத்தை மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள். அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதார் தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கிறோம். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம். அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. அதை தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன் ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள்.